சார் காலை வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த குரூப் ஒரு தேர்வு வெளியிட்டாங்க. அதற்கான கலந்தாய்வு நடைபெற்றுச்சு இந்த விஓ ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ டைப்பிஸ்ட் முடிய போகுது. அதுக்கப்புறம் சார்ட் அண்ட் சுருக்கெழுத்து சொல்லக்கூடிய அதுக்கான பதவிக்கான கலந்தாய்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதற்கிடையிலே இந்த விஓ ஜூனியர் ஸ்டூடெண்ட் கலந்தாய்வு கடந்த மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதியோட முடிவடைஞ்சு, அந்த முடிவடைந்த நிலையில் எல்லாருக்கும் ஜாயினிங் லெட்டர் அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக. ஓகேங்களா? லைக் விஓஓ, பில் கலெக்டர், ஜூனியர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு சில துறைகளுக்கு இன்னும் அனுப்பவே இல்லை. ஓகேங்களா? ஒரு சில டிபார்ட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்டுக்கு மெஜாரிட்டி அதிகமாக அனுப்பியிருக்காங்க. ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட்டுக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க டிஎன்பிசி டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு வராங்க. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி எதனா மேபி இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு 85% டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் இருக்கிற டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? சார் ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க, சார் இப்போ சென்ட் ஆகாத டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டோட சேர்த்து அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சார் அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா டைப்பிஸ்ட்டு தனி. ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓ இது தனி. அப்படி சேர்த்து கம்பைல் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அதை அனுப்பியிருந்துருக்கலாம். இது அனுப்பாமல் ஹோல்டு பண்ணி டைப்பிஸ்ட்க்கு முடிஞ்சப்பறம் அனுப்பியிருக்கலாம். அப்படி கிடையாது. டைப்பிஸ்ட் தனி தான், விஓ ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு தனி தான் எப்பயுமே. புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்னும் ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்கிற மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கிடையே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது நம்ம ஆல்ரெடி என்னென்ன இருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் என்ன இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். அது நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நீங்கள் வரவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுபோல் ஒரு சில மாவட்டங்களில் ஜாயினே பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சரிங்க சார், இப்போ இதெல்லாம் இருக்குது சார், நம்ம ஜாயின் பண்ணிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மீன்ஸ் உங்களுக்கு அழைப்பாணை வந்து விட்டது. நீங்கள் போய்ட்டு சிவி ஒரு நம்ம அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லையோ இல்லை கமிஷனர்லையோ நீங்கள் போய் சிவி வந்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஜாப் அலாக்கேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தாலுக்கா இல்லை இந்த பிடிஓ லெவலில். ஓகேங்களா? ஸோ அந்தந்த ரீஜன் லெவலில். ஓகேங்களா? ஒரு சிலது கலெக்டரேட்லேயே போடலாம். ஓகேங்களா? ஸோ ஹெட் போடலாம் ஒரு சில போஸ்ட்டுக்கலாம். இப்போ ஸ்கூல் எஜுகேஷனாக டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் அங்கே போகணும், சிஓ ஆஃபீஸ் போடலாம். இல்லை ஒரு பெரிய உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் போடலாம் மேபி. இல்லை பக்கத்து மாவட்டத்தில் ஒரு பெரிய ஸ்கூலில் போடலாம். வாட்டெவர் ஸ்டேட் சீனியரிட்டி போஸ்ட்டு அது எங்கேனாலும் போடுவாங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் டிஎஃப் ஆஃபீஸில் போடலாம். ஓகேங்களா? ஏசிஎஃப் ஆஃபீஸ் அதில் போடலாம். இல்லை ரேஞ்ச் ஆஃபீஸில் போடலாம். ஜூனியர் ஸ்டூடெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா. ஓகேங்களா? அது வேறு மாவட்டத்திலையும் போடலாம். இல்லை உங்கள் மாவட்டத்தில் வேக்கண்ட் இருந்து ஒரு ஸ்டேட் சீனியரிட்டி போஸ்ட்டு சரி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓன் டிஸ்ட்ரிக்கும் போடலாம். அது வாட்டெவர் அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம வில்லிங் லெட்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களை வந்து ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அங்கே சூப்பர்டென்ட் கண்டிப்பாக இருப்பார் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா சூப்பர்டென்ட் ஆகுவீங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் சூப்பர்டென்ட் மெஜாரிட்டியான டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இதே ரெவன்யூ இது மாதிரிலாம் வந்தால் டிடி ஆர்ஐ இப்படி போயிடும். அது ரோலில் வந்தால் டெப்டி பிடிஓ இப்படி போயிடும். ஏடி பஞ்சாயத்து இந்த மாதிரி போகும் ப்ரொமோஷன் மேப்பு. ஓகேங்களா? இங்கெல்லாம் மெஜாரிட்டி டிபார்ட்மெண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் இந்த லெவல் போகும். புரியுதுங்களா? இதுதான். ஸோ அங்கே நீங்கள் சிவி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற ஆஃபீஸில் போனீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சார் சர்வீஸ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல் கவர்மெண்ட் சர்வெண்ட் அதர் தென் லாஸ்ட் கிரேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ இது மாதிரி அட்டை இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? நிறையா புக் ஸ்டோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வாங்கிடுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நிறையா பைண்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு புக்கு கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதை விட அடிஷ்னலாக நிறைய ஷீட்ஸ் வாங்கி பைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், பணிப்பதிவேடு பராமரிப்புக்கான வழிமுறைகள் சொல்லுவாங்க. பணிப்பதிவேடுன்னு சொல்லலாம். சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஓகேங்களா? அனைத்து அரசு ஊழியர்களும் இது தெரிஞ்சிருப்பாங்க. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இதுதான் ஜாதகம். இனி வரும் அரசு ஊழியர் எல்லாருக்குமே இதுதான் ஜாதகம். இதில் இன்னும் கொஞ்சம் என்னென்னு பண்ணுறாங்க, மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரிட்டர்னில் இருக்கும். இனிமேல் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணுறேன். எல்லாமே இப்போ என்ன டிஜிட்டல் பண்ணிட்டு வரதுனால இதையுமே சர்வீஸ் ரெக்கார்டுமே டிஜிட்டலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஐடி இருக்குது இல்லைங்களா? நமக்குன்னு எம்ப்ளாயி ஐடி இருக்கும் இல்லையா? அதை வச்சு நம்ம டிஜிட்டலைஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பேசி வராங்க. பட் ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் ஹேண்ட் ரிட்டன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இனி வரும் காலங்களில் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் மேபி டிஜிட்டலைஸ் ஆகும். அன்றைக்கி என்னன்னு தெரியாது. அன்றைக்கி அப்போ பேசிக்கலாம். ஆனால் இப்போ இந்த புக்கு நீங்கள் வாங்கி ஆகணும். எஸ்ஆர் புக் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படி கொடுத்துருவாங்க பாருங்கள், இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் என்ன ஜாயின் பண்ண டேட்லேருந்து இதில் தான் இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, என்ன சீட் ஒர்க் பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் எப்போ, ஒரு டெப்டேஷன் எங்கன்னா போட்டாங்கன்னா அது எங்கே டெப்டேஷன் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எதனா திடீர்னு பணி நீக்கம் செய்யப்பட்டால் கூட அதையும் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதான் ஜாதகம் நான் சொல்லிட்டேன். மினி ஜாதகமே இது அரசியலமைப்போட மினி ஜாதகம் மாதிரி நமக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்க ஜாதகமே இதுதான் சார்.
ஓகேங்களா. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா கூட தெரிஞ்சுக்கோங்க. இதை வாங்கிடுங்க. ஓகேங்களா. வாங்கி இதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இனிமேல் ஊதிய உயர்வு, விடுப்பளித்தல் சம்பந்தமான பதிவுகளையும் மற்றும் இதர எல்லா பதிவுகளையும் அந்த பொருள் பிரிவின் கீழே இதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது நோட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த புக்கு கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். ஓகேங்களா. கீழே கடைசி பண்ணுங்கள். தொகுதி ஏ முதல் தொகுதி பி பிரிவு பெறுவதற்கு மற்றும் பதவிக்கு மாற்றம் செய்யும்போது ஓகேங்களா, விடுவித்த நாள், நியமனம், பதவியின் பெயர், ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, இங்கேருந்து அங்கே டெப்டேஷன் பண்ணது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணுவாங்க சார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அரசு அலுவலர் பற்றிய தன் குறிப்புகள், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அது உங்கள் பேர், என்ன கம்யூனிட்டி, ஓகேங்களா, ஸோ உங்களுடைய எந்த மாவட்டம், உங்களுடைய அட்ரஸ்ஸு, தந்தை பெயர், கணவராக இருந்தால் கணவர் பெயர், ஓகேங்களா. ஸோ பிறந்தநாள், டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்களோ அது ஆஸ் பர் டிசி, ஓகேங்களா. அதில் என்ன இருக்கோ எல்லாமே, பிளேஸ் ஆஃப் பர்த்து, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, ஓகேங்களா. யூஜிலேருந்து பிஜி பிஹெச்டி வரைக்கும் ஓகே, வாட் எவர் நீங்கள் என்ன முடிச்சாலும் அதில் மென்ஷன் பண்ணிடலாம். புரியுதுங்களா. ஸோ பள்ளியோட எஸ்எல்சியோட அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா. ஹைட் வெயிட் இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவு கொடுத்துருப்பாங்க. அது ஓகேங்களா. நீங்கள் வாங்கினீங்கன்னா இருக்கும். பிரிவு 5 தண்டனைகள், பனிஷ்மெண்ட்ஸு, ஓகேங்களா. செக்ஷன் 6 என்னென்னா வேற்று டெப்டேஷனில் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அதை மென்ஷன் பண்ணி அதன் கீழே வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அரசு அலுவலர், சிக்னேச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்றது அலுவலகத்தின் தலைவர் அல்லது சான்று செயல் அதிகாரி கையொப்பம். ஓகேங்களா. தாசில்தார் கையெழுத்து கொடுப்பாரு. அந்தந்த ரெவன்யூவாக இருந்தால், ரூரலாக இருந்தால் வீடியோ போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தேர்ச்சி பெற்ற துறை தேர்வுகள், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் என்ன பாஸ் பண்ணீங்க, ஓகேங்களா, எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க சார். தேர்வு நடத்த அதிகாரி யார், தேர்ச்சி பெற்ற மாதம், ஆண்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா. இங்கே ஒரு சான்று உங்களோட கையெழுத்து எல்லாமே இருக்கும் பாருங்கள். சர்வீஸ் புக், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் அடிஷ்னல் சீட்டு வாங்கி கொஞ்சம் பைண்ட் பண்ணிங்க. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் இதுதான். அதுமாதிரி நல்லா பைண்ட் பண்ணிடணும் இதை. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பைண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா அடிக்கடிக்கு மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகும், கிளீச்சரும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி நம்ம எடுத்து இது பண்ண முடியாது. அங்கே போய் ட்ரெஸ்ஸர்லேயே தான் மேக்ஸிமம் இது கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அதிகமாக இது பண்ண முடியாதுல்ல. ஓகேங்களா. அதனால் நீங்கள் நல்லா பைண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ அதை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சார் இருக்கும். இது எல்லாமே வாங்கிடுங்க மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பக்கம் வாங்கிட்டாலே இன்னொரு ஏப்பர் கேட்டிருந்தீங்க என்ன சார் பண்ணுறது அப்படி, இந்த மாதிரி அடிஷ்னல் சீட்லாம் வச்சு பைண்ட் பண்ணிவிடுங்க நீங்களும். ஓகேங்களா. லாஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேங்க் அக்கௌண்ட் சார் நம்ம ஓப்பன் பண்ண பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் கம்ஃபர்டபுளோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் எஸ்பிஐ ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை இந்தியன் பேங்க், இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இவங்க மாதிரி எல்லா பேங்க்குமே அத்தாரைஸ்டு பேங்க். பட் இவங்க பேங்க் கொஞ்சம் பெனிஃபிஷியராக இருக்கும். மேக்ஸிமம் 90% கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய அதில் ஹோம் லோன்ஸு எல்லாமே பண்ணியிருக்கலாம்னு இருப்பாங்க. ஓகேங்களா. இல்லை சார் நான் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணுறேன், வாட் எவர் எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் கொடுக்கலாம். எந்த பேங்க் அக்கௌண்ட்னாலும் கொடுத்துடலாம். இப்போ அது உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டாக தான், எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும். ஓகேங்களா. நீங்கள் அதை 2 மாதம் சேலரி வாங்கிட்டு அந்த சேலரி ஸ்லிப் வச்சு அந்த சேலரி அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். பட் ஆனால் எஸ்பிஐ, இந்த இந்தியன் ஓவர்சீஸ், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி பேங்க்கும் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த பேங்க் ஓப்பன் பண்ணலாம். இல்லை இதுக்காக புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைனா நீங்கள் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அதை நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேலரி அக்கௌண்ட்டுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் கிடையாது. 0 பேலன்ஸு 25,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். எஸ்பிஐயாக இருந்தாலும். ஓகேங்களா. அது மாதிரி ஒரு சில பேங்க்கு, ஓகேங்களா, எந்தெந்த பேங்க் எவ்வளோ லிமிடேஷன் நமக்கு தெரியாது. எந்த பேங்க்னாலையும் கொடுக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி இந்த 3 பேங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட் இதான் வச்சுருப்பாங்க. வருதுங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சார். ஓகேங்களா. இதெல்லாமே மேஜராக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பர்டென்ட்டோ இல்லை அங்கே உங்களுக்கு யார் சைனிங் அத்தாரிட்டியோ அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை வாங்கிட்டு வந்துருப்பா, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆல்ரெடி சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கொஞ்சம் அவாராக இருந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க. புரியுதுங்களா. ஸோ அதேமாதிரி இப்போ சிவிக்கு போகிறீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டத்துலேருந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில மாவட்டம் இன்னும் கூப்பிடல. இந்த கூப்பிட்டுக்கிற மாவட்டங்கள் என்ன பண்ணுங்கள், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. எப்பயும் போல நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த கவுன்சிலிங் போன சிவியை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் தென் இந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லுவாங்க, கண்டக்ட் சர்டிஃபிகேட் அது வாங்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் அது வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் டிசி இருந்தால் டிசிலே பார்த்தீங்கன்னா நன்று அப்படின்னு கொடுத்தாங்க, குட் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் அதை கூட காட்டலாம். ஓகேங்களா. ஒரு சில மாவட்டங்கள்லாம் பார்த்தா அதெல்லாம் கேட்கலன்னு சொன்னாங்க. ஓகே, டிசி இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதே 19 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இறுதியாக படித்த கல்வி நிறுவனம் எதுமோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நன்னடை சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா.
ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி வந்து ஓகே டிசிலே இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கல, ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. போன வருஷம் ஜாயின் பண்ண நம்ம சார் ஒருத்தர் கூட டவுன் பஞ்சாயத்து அவங்க பில் கலெக்டர். ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூட அவ்வளோ கேட்கவே இல்லை, என்ன டிசி எதுவுமே கேட்கல. ஓகேங்களா, டேரெக்டாகவே ஆர்டர் அடிச்சு நீ இது வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னே சொல்லிட்டாங்க. இந்த டவுன் பஞ்சாயத்தில் நிறைய டவுன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நிறையா பேரூராட்சிகள் இருக்கும். குறிப்பாக அந்த பேரூராட்சிக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அங்கே இருக்கிற சூப்பரண்டை பொறுத்து அது மாறுபடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. ஓகேங்களா, அதை நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, சரிங்க சார். வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் குறிஸ் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் பதில் அளிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.